என்ன ஊபி, உங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் காசாவுக்கு ஆதரவாக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிக்கைலாம் வர்றாரே, என்ன விஷயமா? காசாவில் நடக்கக்கூடிய கொடுமைகளை பார்த்து சகிச்சுக்க முடியாத எங்கள் திராவிட மாடல் முதலமைச்சர் காசாவுக்கு ஆதரவாக உலக மக்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருக்காரு. இனி பார்த்தீங்கன்னா இவர் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர் கிடையாது, சர்வதேச அரசியல் தலைவர். ஓ, சர்வதேச தலைவர் ஆயிட்டாரா? அப்போ அப்படியே கொஞ்சம் ஈழத்தில் நடந்த இடப்படுகொலை குறித்து சர்வதேச நீதி விசாரணை வர வேணும்னு சொல்லி குரல் கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் குரல் கொடுப்பாரு சகோ. நல்லா கொடுப்பாங்க. ஈழ மக்களை கொன்று குவித்தது சிங்கள அரசாங்கம்னா அந்த சிங்கள அரசாங்கத்துக்கு உறுதுணையாக இருந்தது அப்போது இந்தியாவை ஆட்சி செஞ்சு கொண்டிருந்த காங்கிரஸும் சோனியா காந்தி குடும்பம் தான். அந்த சோனியா காந்தி குடும்பத்துக்கு ஆதரவாக இருந்தது தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சு கொண்டிருந்த கருணாநிதி குடும்பம் தான். இந்த போர் சம்பந்தமான எந்த விதமான செய்திகளும் வெளிவந்துடக்கூடாது அப்படின்றதுலையும், ஈழத்துக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் யாருமே போராடக்கூடாது அப்படின்றதுலையும் ரொம்ப தெளிவாக அந்த செய்திகளையும் போராட்டங்களையும் முடக்கக்கூடிய வேலைகளை அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு இந்த கருணாநிதி குடும்பம் சிறப்பாக பண்ணாங்க. இன்னும் தெளிவாக சொன்னோம்னா, இந்த ஈழ இனப்படுகொலைக்கு மிக முக்கியமான உறுதுணையாக இருந்தது கருணாநிதியினுடைய குடும்பம். இந்த குடும்பத்திலேருந்து வந்துடக்கூடிய இந்த மு.க. ஸ்டாலினுக்கு காசாவை பற்றி பேசுகிறதுக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்கா? சகோ, ஈழ இனப்படுகொலை அப்படின்றது இன்னொரு நாட்டினுடைய பிரச்சனை. அதில் எப்படி ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தலையிட முடியும்? சரி, உங்கள் வாதப்படியே ஈழ இனப்படுகொலை அப்படின்றது இன்னொரு நாட்டினுடைய பிரச்சனை, அதில் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தலையிட முடியாது அப்படின்னா, 1க்கு 2 ஏர் கூலரை எடுத்துக்கிட்டு தலைமாட்டில் மனைவியும் கால் மாட்டில் துணைவியும் வச்சுக்கிட்டு மெரினாவில் படுத்து உண்ணாவிரதம் இருந்து நான் போற நிப்பாட்டுறேன்னு சொல்லி கருணாநிதி போனார். அது எதுக்கு போனார்? ஊரை ஏமாற்ற போனாரா? சகோ, அது என்ன போய் இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். தமிழ்நாடு எல்லையிலேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஈழ பிரச்சனையே பேச மாட்டீங்க, அங்கே வாழக்கூடிய தமிழர்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்க மாட்டீங்க. ஆனால் வேர்ல்டு மேப்பை எடுத்து எங்கே இஸ்ரேல் காட்டு அப்படின்னு சொன்னால் உங்கள் முதலமைச்சருக்கு அதவே காட்ட தெரியாது. இந்த லட்சணத்தில் நீங்கள் காசாவுக்காக குரல் கொடுக்குறீங்களா? உங்களை சொல்லி தப்பு இல்லை. இனப்படுகொலை நடந்த பிறகும் இந்த கருணாநிதி குடும்பத்துக்கு வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுக்குறாங்களே இந்த தமிழ்நாட்டு மக்கள், அவங்கள சொல்லணும்.